பேச்சிலே கண்ணிய குறைவு இருக்குமானால் அதை ஏற்றுக்கொள்கிற நிலையில் திமுக தலைமை இல்லை என்று ராதாரவியை தூக்கி வீசுகிற துணிச்சல் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவருக்கு இருக்கிறது என்றால் மோடி இந்த தேசத்தின் பிரதமர். என்றைக்காவது அவன் பிரதமரை மாதிரி நடந்து கொண்டிருக்கிறானா? அந்த மோடிக்கு இன்றைக்கு ஜாடியாக மாறி இருக்கிறான் எடப்பாடி. அண்ணா அவர்கள் அழகாக சொன்னார்கள், வடக்கிலே கரை வைத்து படுக்காதீர்கள் என்று. ஆனால் இந்த 2 பயிர்களும் வாய் வைத்தே படுத்து கிடக்கிறார்கள். நீங்க அந்த 2 பேரும் பிரச்சார வேலை ஏறிட்டான், டெம்பிள் டிராவலர் வேலை ஏறுதா இருந்த ஆட்டோல கூட ஏற மாட்டான். இன்னைக்கு ஒரு டெம்போ வேன்ல ஏறினோட அதோட ஒரு டெம்போ ஏறிடுச்சு. இந்த நாட்டினுடைய துணை முதலமைச்சர் OPS அவர் இந்த கட்சியிலே சேருவாரா என்று அழைக்கப்படுகிறார். பெடல் காஸ்ட்ரோ யார் என்றால் எடப்பாடி பழனிசாமி. பெடல் காஸ்ட்ரோவுக்கும் சேருவாராவுக்கும் இப்படி ஒரு அவமானம் வரும் என்று நான் கனவு கூட கருதியதில்லை. அந்த பெடல் காஸ்ட்ரோ சேருவாராவும் இன்றைக்கு தரங்கட்ட பிரச்சாரத்தை தமிழ்நாட்டில் கட்டவிழ்த்துவிட்டிருக்கிறார். OPS என்கிற தமிழ்நாட்டினுடைய நிதியமைச்சர் பேசுகிறார், புரோட்டா வாங்கி தின்னுட்டு காசு கொடுக்க மாட்டான் திமுக காரன், ஓட்டு போடாதீங்கிறார். நீ 5 ஆண்டு எத்தனையோ நிதிநிலை அறிக்கையை தமிழ்நாடு சட்டமன்றத்தில் தாக்கல் செய்த நீ ஒரு தேர்தல் பிரச்சாரத்தில் பேசுகிற பொழுதாவது ஏதாவது தரவுகளை, உண்மைகளை, தத்துவங்களை பேசுவதற்கு நீ இன்னும் கற்றுக்கொள்ளவில்லை. உன்னை போன்றவர்களை தமிழ்நாடு தாங்கிக் கொண்டிருப்பதற்காகவே இந்த தமிழ்நாட்டின் மீது எனக்கு கோபமாக இருக்கிறது. நான் கேட்கிறேன், புரோட்டா தின்னுவிட்டு காசு கொடுக்க மாட்டார் திமுக காரன், அவனுக்கு ஓட்டு போடாதீர்கள் என்பதுதான் பிரச்சாரமா? இதற்கு ஒரு இடத்தில் ஏதாவது ஆதாரம் இருக்கிறதா? ஒரு பத்திரிகை செய்தி, ஒரு பிரியாணி கடையிலே போய் ஒரு திராவிட முன்னேற்ற கழக இளைஞர்களை சார்ந்த துடிப்புள்ள தம்பி சாப்பிட்டு விட்டு 200 ரூபாய் கொடுக்க வேண்டும், இப்போது இல்லை 800 ரூபாய் நான் மாலை தருகிறேன் என்று சொல்ற பொழுது அவனுக்கும் அந்த கல்லாப்பட்டு இருந்த முதலாளிக்கும் கைகலப்பு ஏற்பட்டு ஊடக வெளிச்சத்தில் அந்த ஊதி பெரிதாக்கி எல்லா இடங்களிலும் ஒரு செய்தியாக கசிந்து விடுகிறது. அதனால் அதை மனதில் வைத்துக் கொண்டு பேசுகிறார். ஆனால் அப்படி ஒரு தவறு அந்த தம்பி இழைத்து விட்டான் என்ற செய்தி வந்த மாத்திரத்தில் அண்ணன் ஸ்டாலின் அந்த தம்பியை கட்சி விட்டு நீக்கியது மட்டுமல்ல, அடுத்த நாள் அந்த பிரியாணி கடைக்கு தமிழகத்தின் எதிர்கட்சி தலைவர் 1000 பிறை கண்ட திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவர் ஸ்டாலின் நேரில் சென்று அந்த தம்பி நடந்து கொண்டதற்கு நான் பொறுப்பேற்றுக் கொள்கிறேன், இனிமேல் இப்படிப்பட்ட தவறுகள் வராமல் நானே கண்காணித்துக் கொள்வேன், உங்கள் வணிகத்திற்கும் வர்த்தகத்திற்கும் திராவிட முன்னேற்ற கழகம் என்றைக்கும் வானமும் சிறகமாக இருக்கும் என்று அந்த முதலாளியிடத்திலே பேசி அவரோடு புகைப்படம் எடுத்துக்கொண்டு அந்த புகைப்படத்தை இன்றைக்கு அந்த முதலாளி அந்த பிரியாணி கடையை மாட்டி வைத்திருக்கிறார் என்றால் இந்த புறம்போக்கு பயிர்களுடைய பிரச்சாரத்தை பொதுமக்கள் நம்புவார்களா? அறம் சார்ந்த அரசியலுக்கு நாங்கள் முகம் கொடுக்கிறோம். கொலையுதிர் காலம் என்ற ஒரு படத்தினுடைய ப்ரமோஷனை அதிலே இரத்த கண்ணீர் ராதாவினுடைய பிள்ளை எம்மா ராதா என்றால் தந்தை பெரியாரை நடுங்குவார். அந்த இரத்த கண்ணீர் எம்மா ராதாவுடைய பிள்ளை ராதாரவி சட்டப்பேரவை உறுப்பினராக இருந்தவர். இந்த பிரச்சாரத்தில் ஒரு ஸ்டார் கேம்பெயினாக வர வேண்டியவர். அவர் நயன்தாரா என்று தமிழ் திரையுலகில் வானளாவிய புகழ்பெற்ற ஒரு நடிகையை தரக்குறைவாக பேசி திரை உலகத்தில் இருக்கிறவர்களுடைய நெஞ்சத்தில் ஒரு நெருடல் ஏற்பட்டது என்ற செய்தி வந்த மாத்திரத்தில் பெண்ணுரிமைக்கு குரல் கொடுக்கிற திராவிட முன்னேற்ற கழகம் இது போன்ற பேச்சுக்களை அனுமதிக்காது. பேச்சிலே கண்ணிய குறைவு இருக்குமானால் அதை ஏற்றுக்கொள்கிற நிலையில் திமுக தலைமை இல்லை என்று ராதாரவியை தூக்கி வீசுகிற துணிச்சல் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவருக்கு இருக்கிறது என்றால் நான் பெண்களை கேட்கிறேன், கண்களாக மதிக்கிற இயக்கம் இந்த இயக்கம். இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு விடப்பட்டிருக்கிற அறைகூவல் ஆண்டாண்டு காலம் ஆண்டவரின் பெயரால்
அழுத்தப்பட்ட சமூகம் நீங்கள். மலரக்கூடாது என்று மறுக்கப்பட்ட மொட்டுகளுக்காகவும், தாயின் மார்பகத்தில் பால் குடிக்க கூடாது என்று இறக்கப்பட்ட கன்றுகளுக்காகவும், வகுப்புவாரி உரிமை என்கிற வாசலை திறந்து வைத்தவர் தந்தை பெரியார். நேற்று முன்தினம் தந்தை பெரியார் அவர்களின் சிலை அறந்தாங்கியில் உடைத்து நொறுக்கப்பட்டிருக்கிறது. திரிபுராவில் மார்க்சிய கம்யூனிஸ்ட் கட்சி செம்மொழி பறக்கிற பூமியில் எனக்கு ஒரு அடி கிடைத்தால் போதும் என்று யார் என்று சொல்லக்கூடிய சக்கரவர்த்தியை வீழ்த்துவதற்கு வால்கா நதிக்கரையில் புரட்சி சூழ்கொள்ள அதற்கு முகம் தந்த மகத்தான தலைவர் லெனின் அவர்களினுடைய சிலையை இந்த செங்காவி குரலர்கள் உடைத்து நொறுக்கிய பொழுது தமிழகத்தில் தந்தை பெரியார் சிலையை உடைத்து நொறுக்குங்கள் என்று சொல்லவர் அந்த கட்சியில் இன்றைக்கு சிவகங்கை தொகுதியின் வேட்பாளர். இன்றைக்கு அதற்கருகில் அறந்தாங்கியில் பெரியார் சிலை உடைக்கப்பட்டிருக்கிறது. ஆண்டாண்டு காலம் அழுத்தப்பட்ட மக்களுக்கு நாஞ்சில் சம்பத் சொல்வேன், தந்தை பெரியார் இல்லை என்றால் நீங்கள் இல்லை, நான் இல்லை. அந்த சிலையை உடைத்து நொறுக்க வேண்டும் என்ற வன்மம் இந்த நாட்டில் வந்திருக்கிறது என்றால் யாருடைய திமிரில்? மோடியோடு கைகோர்த்துக் கொண்டிருக்கிற திமிர். மோடி இந்த தேசத்தின் பிரதமர். என்றைக்காவது அவன் பிரதமரை மாதிரி நடந்து கொண்டிருக்கிறானா? நான் தாய்மார்களை கேட்கிற சேலை எடுத்து ஒரு 300 ரூபாய் சேலை எடுப்பீங்க. தீபாவளிக்கு பொங்கலுக்கு கணவன் கையில் காசு நிறைய இருந்தா தள்ளுபடி விலையில சேலை போட்டா ஒரு 4-5 சேலை வாங்கி வச்சுக்கிடுவீங்க. ஆனா ஒரு தேசத்தின் பிரதமர் அணிகிற ஆடை மதிப்பென்று தெரியுமா? 11 லட்சம். 11 லட்சம். அந்த லினன் கிளாத் தயாரிப்பதற்கு தனி தொழிற்சாலை, அதை வடிவமைப்பதற்கு டெக்ஸ்டைல்ஸ் இன்ஜினியர், அதை வடிவமைப்பதற்கென்று அது படித்த டெய்லர்கள், அயன் பண்ணுவதற்கென்று அயன் மேக்கர்கள் என்று ஒரு பிரதமருடைய ஆடை தயாரிப்பதற்கு இந்தியாவில் ஒரு தொழிற்சாலை. அரை உலகம் என்று பேசப்படுகிற அமெரிக்க திருமணத்தின் அதிபர் பாரக் ஹுசைன் ஒபாமா இந்தியாவுக்கு வருகிறார். காலை 10 மணியிலிருந்து இரவு 10 மணி வரைக்கும் அவருக்கு பல்வேறு நிகழ்ச்சி. பாரதத்தின் பிரதமர் என்ற நிலையில் மோடி அதில் கலந்து கொள்கிறார். அமெரிக்காவின் அதிபர் அகில உலகத்தை தன்னுடைய காலடியில் கொண்டு வர முடியும் என்று இன்னும் நம்பிக்கொண்டிருக்கிற ஒரு வல்லரசினுடைய அதிபர் ஒரு டார்க் ப்ளூ கோட், ஒரு சாம்பல் நிற சட்டை, த ஸ்டார் வைத்த ஒரு கருப்பு டை, அதே டார்க் ப்ளூ பேண்ட் போட்டுக்கொண்டு காலை 10 மணியிலிருந்து இரவு 10 மணி வரைக்குள்ள நிகழ்ச்சிகளில் ஆடை மாற்றாமல் அவர் அந்த நிகழ்வுகளில் கலந்து கொண்டார். இவன் அன்னைக்கே 6 தடவை ட்ரெஸ் மாத்திட்டு அது அவரே கண்டுபிடிச்சிட்டார். இந்திய வாக்காளர்கள் கண்டுபிடிக்கல, அமெரிக்காவின் அதிபர் பாரக் ஹுசைன் ஒபாமா அதை ஸ்மெல் பண்ணிட்டார். எவ்வளவு பெரிய அயோக்கியனா இருக்காங்க, எவ்வளவு அப்பனாக இருந்தா இப்படி சீப்பா நடந்துக்குவான். 11 லட்சம் ரூபாய்க்கு ட்ரெஸ்ஸா? இதற்கு ஒரு தொழிற்சாலையா? இதுக்கு டெக்ஸ்டைல்ஸ் இன்ஜினியரிங் படிச்ச தம்பிகள் வேலைக்கா? 95 லட்சம் பேர் வருடந்தோறும் வேலை வாய்ப்பு அலுவலகத்தில் பதிவு செய்கிறார்கள். ஆண்டுக்கு 2 கோடி பேருக்கு வேலை தரேன்னு சொன்னான், தரல. சரி, கருத்துரிமையாவது இருக்கிறதா? என்னுடைய எண்ணத்தை நான் சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. நீ இன்னைக்கு என்னுடைய உணவில் கை வைக்கிறாய். ஜார்க்கண்ட் மாநிலத்தில் மாற்றிறைச்சி சாப்பிட்டார்கள் என்கிற காரணத்திற்காகவே துடிக்க துடிக்க 3 பேரை வெட்டி கொண்டார்கள். உத்தரப்பிரதேசத்தில் அத்தலக் என்பவர் வீட்டில் மாட்டுக்கறி இருக்கிறது என்ற தகவலை தெரிந்து கொண்டு கரும்பு கொல்லைக்குள் காட்டெருமை நுழைந்ததை போல வீட்டுக்குள்ளே நுழைந்த அத்தலக்கை அவருடைய 11 வயது புதல்வரை துடிக்க துடிக்க கொண்டார்கள். என் வணக்கத்திற்குரிய வாக்காளர்களே, பசுவை பாதுகாக்கிறோம் என்கிற பெயரால் மனித உயிரை காவு கேட்கிற ஆட்சி நரேந்திர மோடியுடைய ஆட்சி. அந்த மோடிக்கு இன்றைக்கு ஜாடியாக மாறி இருக்கிறார் எடப்பாடி.
அண்ணா அவர்கள் அழகாக சொன்னார்கள், வடக்கிலே தலை வைத்து படுக்காதீர்கள் என்று. ஆனால் இந்த 2 பயிர்களும் வாய் வைத்தே படுத்து கிடக்கிறார்கள், குற்றங்கள் புரிகிறார்கள், அவருக்கு குடை பிடிக்கிறார்கள். இன்னைக்கு அந்த 2 பேரும் பிரச்சார வேலையில் ஏறிட்டான், டெம்போ டிராவலர் வேலை. ஜெயலலிதா இருந்த ஆட்டோல கூட ஏற விட மாட்டான். இன்னைக்கு ஒரு டெம்போ வேன்ல ஏறணும்னு அதோட ஒரு டெம்போ ஏறிடுச்சு. என்ன பேசணும்னு இந்த 2 பேரும் தெரியாம பேசிட்டு இருக்கான். தமிழ்நாடு அவ்வளவு மோசமாகி விடவில்லை. ஓபிஎஸ் இபிஎஸ் பேச்சை கேட்கிற அளவுக்கு தமிழ்நாடு கெட்டு போய்விடவில்லை என்பதிலே நாங்கள் சமூகத்துக்கு நம்பிக்கை இருக்கு. உங்கள் காலம் ஏப்ரல் 18 வரைக்கும் தான். இப்ப 4 தொகுதி தேர்தல் அறிவிச்சிருக்கிறையே, ஏன் அறிவிச்சிருக்க? நெருக்கடி முற்றுகிறது. 8 வழிச்சாலையா? அனுமதி கொடுத்ததை தப்பு, நிலம் கையகப்படுத்தியதை திரும்ப பெற வேண்டும் என்று உயர் நீதிமன்ற உத்தரவு போட்டு உன் கன்னத்துக்கு தந்திருக்கிற அடி. இன்றைக்கு ரஃபேல் விமானத்தில் 30,000 கோடி ரூபாய் கைமாறி இருக்கிறது என்ற குற்றச்சாட்டை உச்சநீதிமன்ற விசாரணைக்கு எடுத்துக் கொண்டிருப்பது மோடிக்கு வந்திருக்கிற பின்னடைவு. நிலைமை சரிகிற காரணத்தால் 4 தொகுதியில் இடைத்தேர்தலை நடத்தலான்னு முடிவு பண்ணி அதை மே 19க்கு மாற்றி வச்சிருக்காங்க. தமிழ்நாட்டில் ஒரு அதிசயம் நடக்க போகிறது. ஒரு பொது தேர்தல் நடக்காமலே ஸ்டாலின் முதலமைச்சராக முடிசூட்ட போகிறார். ஜூன் 3ஆம் தேதி கலைஞரின் பிறந்த நாள் மட்டுமல்ல, அண்ணன் ஸ்டாலின் முதலமைச்சராகவும் முடிசூட்ட போகிற நாள். அதற்கான சூழலை நான் தமிழ்நாடு முழுவதும் பார்க்கிறேன். ஒரு பிரச்சாரமாக நான் பார்க்கிறேன். யாரும் எடப்பாடியையும் ஓபிஎஸ்ஸையும் ஒத்துக்கொள்வது மாதிரி எனக்கு தெரியல. அவ்வளவு வன்மத்தில் இருக்கிறார்கள். ஆத்திரப்படாதீங்கன்னு நான் தான் பல பேர்கிட்ட சொல்லிட்டு இருந்தேன். அவ்வளவு ஆத்திரத்திலும் கோபத்திலும் மக்கள் இருக்கிறார்கள். ஏன்னா இந்த நாடு அப்படி சீர்கெட்டு போய்விட்டது. இந்த தலைநகர் சென்னை இதனுடைய கன்ஸ்ட்ரக்ஷன் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இதற்கு முகம் தந்த தலைவருடைய பேர் ஸ்டாலின். மங்கை உறுதிக்கு மாறாப்பு சிலை போல தலைநகர் சென்னையில் மேம்பாலங்களை எல்லாம் கட்டித்தந்து இந்த சாலை அழகாக்கி தந்தவர் ஸ்டாலின். ஒரு சர்வதேச தரத்தோடு இந்த தலைநகர் சென்னை இருக்க வேண்டும் என்பதற்காக திட்டமிட்டவர் ஸ்டாலின். விளிம்புநிலை மக்களின் ஆதரவை பெற்ற இந்த இயக்கத்தினுடைய இருப்பை இன்றைக்கும் தக்க வைத்துக் கொள்வதற்கு இடையராக உழைக்கிற தலைவர் ஸ்டாலின். தீர்ந்து போகாத திராவிட இயக்கத்தின் 100 ஆண்டு கால முகமாக அவர் என் கண்ணுக்கு தெரிகிறார். அதனாலே தான் பொதுவாழ்வில் இருந்து விலகிவிட்டேன் என்று அறிவித்த சம்பத் இன்றைக்கு திராவிட இயக்கத்திற்கு வந்திருக்கிற அறைகூவலை எதிர்கொள்ள என்னுடைய குரலும் ஒலிக்காமல் போனால் நான் உயிரோடு இருந்ததற்கு புண்ணியம் இல்லை என்பதற்காக இந்த இடத்திற்கு நான் வந்திருக்கிறேன். ஆகவே மோடிக்கு விடை கொடுக்கிற தேர்தல் இந்த தேர்தல், பாடியை அடக்கம் செய்கிற தேர்தல் இந்த தேர்தல். மோடிக்கும் பாடிக்கும் விடை கொடுப்பதற்காக இந்த தேர்தலில் தயவு செய்து இன்றைக்கு 600 எழுத்தாளர்கள், சிந்தனையாளர்கள், இந்திய துணைக்கண்டத்தின் ஆகப்பெரிய ஆராய்வர்கள் ஒரு கூட்டறிக்கை விட்டு தமிழகத்தில் அதன் சார்பில் நடிகை ரோஹிணி மதுரையில் பிரச்சாரத்தை தொடங்கிவிட்டார். ஏன்னா நினைத்ததை பேச முடியாது, பேசலாம் கொண்டுடுவான். அப்படித்தான் மராட்டிய மண்டலத்தில் கோவிந்த பன்சாரவை கொண்டார்கள், நரேந்திர தபோல்கரை கொண்டார்கள், பேராசிரியர் ஹம்பி பல்கலைக்கழகத்தினுடைய துணைவேந்தர் டாக்டர் கல்ஃபுல்கை கொண்டார்கள். ஜெயலலிதாவின் ஆட்சி தமிழ்நாட்டில் தடை செய்யப்பட்ட பெருமாள் முருகனுடைய புதினத்தை கன்னடத்தில் மொழிபெயர்த்து கருத்துரிமைக்கு சிறகுகள் தயாரித்து தர அதை கன்னட மக்களுக்கு கொண்டு சென்ற பெருமாட்டி கருத்துரிமையின் மீது மாறாத காதல் கொண்ட மிகப்பெரிய எழுத்தாளர் கௌரி லங்கேஷ் அவர் வீட்டுக்கு முன்னால் சுட்டுக் கொல்லப்பட்டார். இதை கண்டித்து நாட்டில் சமூகத்தை நான் பேசிய காரணத்திற்காக தமிழ்நாட்டில் ஒரு பிஜேபி கட்சிக்கு ஒரு தலைவி இருக்கிறார். தங்கத்தை உலுக்கி விட்டது மாதிரி அழகு, தலையெல்லாம் அவள் ஏவி விட்டு எடப்பாடி மீது 12 வழக்குகளை ஒரே நாளில் பதிவு செய்தார். வழக்குகளால், வாய்ப்பூட்டு சட்டங்களால், கருப்பு சட்டங்களால் கருத்துரிமையின் கழுத்தை நெரிக்கிற காபூதிகள் அதிகாரிகளிடத்தில் இருக்கிறார்கள். இந்தியா முழுவதும் இது இன்றைக்கு நடைமுறையில் இருக்கிறது.
என்னுடைய எண்ணத்தை நான் சொல்வதற்கும், என்னுடைய உணவை நான் தீர்மானிப்பதற்கும், என்னுடைய உடை எதுவென்று நான் தேர்ந்தெடுப்பதற்கும் எனக்குள்ள உரிமையை நீ எனக்கு தர இருக்கிறாய். அச்சத்திலிருந்து விடுதலை, பசியிலிருந்து விடுதலை, அறியாமையிலிருந்து விடுதலை, அது எனக்கு கிடைக்கவில்லை. அதைத்தான் பாபா சாஹிப் அம்பேத்கர் சொன்னார். என் பெருமைக்குரியவர்களே, அந்த விடுதலை நமக்கு இன்னும் கிடைக்கவில்லை. அதற்கான நாள் தான் ஏப்ரல் திங்கள் 18. அதிலே கழகத்தின் வேட்பாளராக இருக்கிற பெருமாட்டி பேராசிரியை தமிழச்சி தங்கபாண்டியன் ஆங்கிலத்தில் நிகரற்ற புலமை பெற்றவர். ராபர்ட் ஃப்ராஸ்ட், வில்லியம் வேர்ட்ஸ்வொர்த், வால்ட் விட்மன், ஷேக்ஸ்பியர், பெர்னார்ட் ஷா போன்ற கர்த்தாக்களினுடைய இலக்கியங்களை படித்தவள் மட்டுமல்ல, அதை தமிழில் உள்வாங்கிக் கொண்டு அதை அப்படியே சொல்லுகிற ஆற்றல் பெற்றவர். என்னை பொறுத்தவரை அவருக்கு இந்த தகுதி தாமதமாகவே கிடைத்திருக்கிறது. நாடாளுமன்றத்திற்கு சென்றால் ஆங்கிலமும் அறிந்தமிழும் நிலை கண்டு உணர்ந்தவர்கள் மட்டும்தான் ஜொலிக்க முடியும் என்றால், இனிமேல் ஜொலிக்க போகிற இடத்தில் முதல் இடத்தில் இருக்க போகிறவள் தமிழச்சி தங்கபாண்டியன் என்ற செய்தி வரப்போகிறது. I belong to Dravidian stock. I am proud to call myself a Dravidian என்ற அண்ணா அன்றைக்கு நாடாளுமன்றத்தில் பேசிய பொழுது, அண்ணாவுடைய பேச்சை கேட்டு நேருவே வியந்து வி.கே. கிருஷ்ணமேனனே கீழே விழுந்து, பாபுஜி ஜீவன்ராம் என்கிற ஒடுக்கப்பட்ட மக்களின் உயர்ந்த தலைவர் அண்ணா பேசி முடித்தவுடன், அண்ணா நானும் திராவிடம் தான் சொல்லி I am a Dravidian from Bihar என்று ஜெகஜீவன் ராமை பேச வைத்த நாக்கு அண்ணாவின் நாக்கு. அந்த அதிசயத்தை அண்ணா நிகழ்த்தினார் என்றால் அதற்கு பிறகு அதை நிகழ்த்த முடியும் என்கிற ஒரு ஆற்றல் உள்ள பெருமாட்டியை அண்ணன் ஸ்டாலின் அடையாளம் கண்டு களத்தில் நிறுத்தி இருக்கிறார். அவர் உங்கள் வாக்குகளை நீங்கள் உதயசூரியின் சின்னத்தில் மாறி மழையென வாரி வழங்குங்கள். இந்த அனாச்சார கலாச்சாரத்திற்கு முடிவு கட்டி காவி பாசிசத்திற்கு ஆழ குழி தோண்டி புதைத்து இந்தியாவுடைய கோபுர பெருமையை குட்டி சுவராக்கிய நரகத்தின் சாவி நரேந்திர மோடிக்கு இனிமேல் இந்தியாவில் இடமில்லை. என்னுடைய ஒரே ஒரு செய்தி மட்டும் சொல்கிறேன். தகவல் தொழில்நுட்ப பிரிவில் இருக்கிற தம்பிமார்கள் இதை கொண்டு போய் சேர்க்கணும். ஏன்னா என்கிட்ட 5000 ரூபாய் என் கூட என் மருமகன் வந்திருக்கான் அஜய்வேல். இந்த 5000 ரூபாய் இருக்கா, என் வீட்டுக்காரருக்கு சோகுலேன்னு சொல்றா, இதை அனுப்பிடுறான்னு சொன்னா அவன் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவுக்கு கொண்டு போய் அனுப்பிடுறான் 5000 ரூபாய். என் மனைவி எடுக்க போற 5000 ரூபாய் எடுக்க முடியல. அவ எனக்கு ஃபோன் பண்ணி எவ்வளவு அனுப்பினீங்கன்னு கேட்கிறான். 5000 ரூபாய் அனுப்பிட்டு நான் ஹாஸ்பிட்டல் போடணும்னு உங்கள்கிட்ட அவசரமா அனுப்ப சொன்னா என்ன விளையாடுறீங்களா அப்படின்னு கேட்கிறான். அப்படி இப்படி இல்லையே, நான் அனுப்பிட்டேனே 5000 ரூபாய், 2000 ரூபாய் தான் வருது அப்படிங்கிறான். நான் 5000 ரூபாய் அனுப்புனேனே அப்படிங்கிறேன். பிறகு போய் மேனேஜர்கிட்ட கேளுன்னா மேனேஜர் சொன்னார் 5000 ரூபாய் அனுப்புனா 2000 ரூபாய் தான் கிடைக்கும், மீதி 3000 ரூபாய் மோடிக்கு போய் சேர்ந்துடும் அப்படின்னு மேனேஜர் சொல்றார். விளிம்பி நிலை மக்கள் வங்கி கணக்கு வைத்திருக்கிறவர்கள் மினிமம் பேலன்ஸ் வைத்துக் கொள்ளவில்லை என்கிற காரணத்திற்காக விளிம்பி நிலை மக்களினுடைய வங்கி கணக்கில் இருந்து மோடி வஞ்சித்த தொகை மட்டும் 12,000 கோடி. 12,000 கோடி. இந்த 12,000 கோடியை நாளைக்கு ராகுல் பிரைம் மினிஸ்டர் ஆனால், அண்ணன் ஸ்டாலின் முதல்வரானால் வட்டியோடு திருப்பி தருவோம் என்ற ஒரு உத்தரவாதத்தை இந்த தேர்தல் அறிக்கையில் பெற்றிருக்கிறார்கள். கல்வி கடன் ரத்து, வேளாண்மை கடன் ரத்து என்பது மட்டுமல்ல, அடுத்த வேளை உணவுக்கு யோசிக்கிற மக்கள் 25 கோடி பேர் இந்தியாவில் இருக்கிறார்கள். அவர்களுக்கு உத்தரவாதம் தருகிற வகையில் அவர்களுடைய வங்கி கணக்கில் மாதத்திற்கு 6,000 என்று 12 திங்களுக்கு 72,000 ரூபாய் அவர்கள் வங்கி கணக்கில் போடப்பட்டு வறுமை மீது ஒரு துண்டிய தாக்குதலை நான் தொடுத்திருக்கிறேன் என்று ராகுல் காந்தி அறிவித்திருக்கிறார். ஆகவே இதையெல்லாம் நடைமுறைப்படுத்தி இந்தியாவுடைய பெருமை உலக அரங்கில் தூக்கி நிறுத்த தமிழச்சி தங்கபாண்டியனுக்கு உங்கள் வாக்குகளை நீங்கள் உதயசூரியின் சின்னத்தில் தாருங்கள். உடைந்த சிதறிய நெஞ்சத்தோடு கேட்கிறேன், உருக்குலைந்த உள்ளத்தோடு கேட்கிறேன், கணக்கற்ற கவலையோடு கேட்கிறேன். உங்கள் காலில் மாறியாக விழுந்து கெஞ்சி கேட்கிறேன், வடிப்பிச்சை கேட்கிறேன், மன்றாடி கேட்கிறேன். ஒரு பிச்சைக்காரன் யாசகம் கேட்டதை போல நான் சம்பத் இருகை ஏந்தி யாசகம் கேட்கிறேன்.
வாக்களியுங்கள் உதயசூரியன் சின்னத்திற்கு. அது வெளியில வந்து பத்திரிகையாளரை சந்தித்த போதோ என்னுடைய உணவில் ஏதோ கலந்திருக்கிறார்கள் என்ற ஐயத்தை அவர் வெளிப்படுத்தினார். அவர் மட்டுமல்ல, இன்னைக்கு தமிழ் சமூகத்துக்காக போராடி சிறை சென்று மீண்டு வந்திருக்கூடிய வேல்முருகனும் இதே பிரச்சனையால் தான் நலிவுற்று, இதே குடல், சிறுநீரகம், கல்லீரல், கண் பார்வை மங்களாக தெரிகிறது, இதே பிரச்சனைக்கு தான் அவரும் வந்து மருத்துவ